வந்து ஃபீலிங் பண்ணி வந்து காவேரி பற்றி ரொம்ப வந்து சொல்லிகிட்டே போகிறாரு. அதெல்லாம் கேட்ட குமரன் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, விஜய் காவேரி மட்டும்தான் நினச்சிட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து கங்கா தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கா. வீட்டில் எல்லோரும் வேறு பயந்துட்டாங்க. இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொன்னால் விஜய் தப்பாக புரிஞ்சுப்பார். அதனால் விஜய் கிட்ட நம்ம சொல்ல வேணாம், முதல்ல கங்கா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லுவோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வந்து கங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் எடுக்கல. காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஃபோனும் எடுக்கல. என்ன ஃபோனே சுத்தமாக எடுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி வராரு. அடுத்து வந்து இங்கே கங்கா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரியோட ஃபோன் வந்து ஹாலில் இருக்குது. அதை வந்து பார்த்துட்றாங்க ராகினி. பார்த்துட்டு வந்து இந்த காவேரி என்ன ஹாலில் ஃபோனை வைக்கிறா, எல்லா இடத்தையும் ஃபோனை வச்சுட்டு போய் தூங்கிட்டா போல் இருக்கே அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜயோட மிஸ்டு காலு. சே, நம்ம இதை தானே நினச்சோம், எப்படியாவது விஜயோட அந்த மிஸ்டு காலை அழிக்கணும்னு நினச்சோம். நல்ல காலம் நம்ம பார்த்துட்டோம், இல்லைனா காவேரி பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டு காலை வந்து அழைச்சி அதில் வச்சிடுறாங்க. அப்பா இது ஒரு வேலையாச்சு, நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மிஸ்டு கால் அழைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ராகினி போயிடுறாங்க. வந்து விஜய் வந்து சொல்கிறாரு குமரன் கிட்ட, நீங்கள் கிளம்பி போங்க பிரதர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அதெல்லாம் வேணாம், நீங்கள் நைட் எல்லாம் இங்கே கண் முடிச்சு பார்த்துட்ருக்கீங்க, அப்போ நான் மட்டும் உங்களை தனியாக விட்டுட்டு போனால் நல்லா இருக்குமா? காவேரி என்னை பயங்கரமாக திட்டுவா, அதெல்லாம் தெரியாது, நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒன்று சிரிக்கிறாரு. சரி, இங்கே எப்படி இருக்க நிலவரம் பார்த்து நம்ம சீக்கிரமாக கிளம்பிடுவோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி அப்படின்னு நான் முதல்ல என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, பார்த்தா கங்காக்கு எடுக்கலை. ஏன் கங்காவுக்கு ஃபோன் எடுக்கலைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தான் டவர் போகாது, வெளியே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணுறாரு. கங்கா எடுக்கலை, தூங்கிட்டா போல் இருக்கு. ஆமாம், ஒன்றும் எழுந்துக்கலன்னு நினைக்கிறேன், டைம் ஆகிடுச்சு, இவ்வளோ சீக்கிரம் கங்கா வந்து எழுந்துக்காமல் இருக்க மாட்டாளே, காலையில் விடிகால் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு குமரன். சரி, நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. இங்கே கங்கா ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்தோடனே என்னங்க என்னாச்சு, ஏன் நைட்டெல்லாம் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் காவேரி கூடயே படுத்து அப்படியே தூங்கிட்டேங்க, டயர்டாக இருந்தது, அப்படியே தூங்கிட்டேன், இப்போ தான் வந்தேன், காவேரி ஒன்றும் தூங்கிட்டு இருக்கா, எழுந்துக்கலங்க அப்படின்னோடனே. சரி, நீங்கள் என்னாச்சுங்க அப்படின்னா, நான் விஜய் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்ன விஷயங்களுக்கு எல்லாமே கங்கா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கங்கா வந்து, நிஜமாவாங்க? ஆமாம், காவேரி தான் இன்னும் அவர் நினச்சிட்ருக்காரு, நம்ம தான் எல்லோரும் தப்பாக நினச்சிட்டு இருந்தோம், இங்கே சூழ்நிலையே வேறு, நான் நேரில் வந்து எல்லாத்தையும் விளையாடுறையே சொல்கிறேன், இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து காவேரி கிட்ட சொல்லி காவேரி வந்து கவலைப்படாமல் இருக்க சொல்ல அப்படின்றாரு. சரிங்க, நான் இப்பயே போகிறேன்னு சொல்லிட்டு வந்து கங்கா சொல்கிறாங்க. இங்கே காவேரி எழுந்து பார்க்குறாங்க. எழுந்து பார்த்தோன்னே கங்கா அக்கா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து வெளியே வராங்க. ஃபோன் எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்தா வந்து விஜய் காலே பண்ணலையே, நைட்டெல்லாம் வந்து ஒரு ஃபோன் பண்ணுவார்னு நினச்சேனே, அவர் ஃபோனே பண்ணலையேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டம். அப்படியே கன்னத்தில் கை வச்சுன்னு உட்காந்துருக்காங்க. அப்போ கங்கா ஓடி வராங்க. காவேரின்றாங்க. என்னக்கா நீ என்னை தனியாக விட்டுட்டு போயிட்ட அப்படின்னோடனே, நான் இப்போ தாண்டி போனேன், நைட்டெல்லாம் உன் கூட தாண்டி இருந்தேன், மாமா ஒரு விஷயம் சொன்னார்டி, மாமா வந்து விஜயை பார்க்க போனார், நான் தான் சொன்னல போவேன், நான் அது போனதால் தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து கங்கா வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நிஜமாவாக்கா அப்படின்னு. நிஜமா தாண்டி, உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாரு அவர் எவ்வளோ பேசியிருக்காரு தெரியுமா, அதெல்லாம் நேரில் வந்து விலாவரியாக சொல்கிறேன்னாரு. ஆனால் இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் புரியுது, ஓ நினப்பா தாண்டி நைட்டெல்லாம் இருந்திருக்காரு விஜய், அங்கே போய் கூட ஓ நினப்பாக தான் இருந்திருக்காரு, நீ நினச்சல அது எல்லாம் தப்புடி அப்படின்னு ஒன்று யோசிக்கிறாங்க காவேரி. எல்லாம் இவளோட வேலையாக தான் இருக்கும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகினி தான் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கா, ராகினி தான் என்னை வேணும்னே வந்து இந்த மாதிரி வந்து குழப்பி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க காவேரி. அக்கா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுதுக்கா, என்னடி எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகினி தான்க்கா அப்படின்னு என்னடி சொல்கிற? ஆமாக்கா, அவள் தான் என்கிட்ட வந்து என்னை வெறுப்பேற்றிட்டே இருந்தா, அதில் தான்க்கா நான் யோசிக்காமல் விட்டுட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும்க்கா அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு, நான் தான்க்கா விஜயை பற்றி தப்பாக வந்து யோசிச்சுட்டேன், எல்லாம் இந்த ராகினி தான்க்கா காரணம் அப்படின்னோடனே, அவள் சொன்னால் உனக்கு எங்கடி இருக்குது மூளை போச்சு, ஆனால் யாராக இருந்தாலும் அப்படி தாண்டி யோசிச்சிருப்பாங்க, ஏன்னா நானே அப்படி தாண்டி யோசித்தேன், நீ யோசிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னோடனே, சரிக்கா எனக்கு இப்போ தான்க்கா நிம்மதியாக இருக்குது, விஜயை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குக்கா, முதல்ல விஜயை பார்க்கணுக்கா, அவரும் அவங்க மாமாவும் இப்போ கிளம்பி வந்துட்டுருக்காங்க, நீ கவலைப்படாமல் இரு, அது சொல்ல தான் நான் வந்தேன், போதுமா அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கா. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அக்கா, எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாக்கா அப்படின்றாங்க. சரிடி, அவர் ஃபோன் பண்ணுவார். இல்லைக்கா, நைட்டெல்லாம் கூட ஃபோன் பார்த்தேன், இல்லை அதனால தான் ரொம்ப பயந்துட்டேங்க்கா. அவர் ஃபோன் பண்ணியிருக்காருடி, உங்கள் மாமா கூட உங்கள் நம்பருக்கு வந்து அவர் ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு. என்னக்கா சொல்கிறேன், ஆனால் நம்பர் இதில் காட்டவே மாட்டேங்குது, இதில் ஏதோ நடந்திருக்குடி. சரி, ஃபோன் எங்கே வச்ச? அக்கா, ஃபோன் இங்கே வச்சுட்டு தான்க்கா உள்ளே போனேன். எல்லாம் அந்த ராகினியோட வேலை தான், இவ்வளோ நாள் வந்து ராகினி தான் எல்லாமே குழப்பத்துக்கும் காரணம்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது, அவளை நான் சும்மாவே விட மாட்டேங்க்கா அப்படின்னோடனே, சரிடி, அவளை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உன் புருஷனும் நீங்களும் நல்லா மனம் விட்டு பேசுங்க, 2 பேரும் 2 நாளில் ஒரே டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னோடனே, இருக்கா, முதல்ல அவர் வரட்டும், வந்தோன்னு தான்க்கா எனக்கு நிம்மதி அப்படின்றாங்க. எனக்கு இப்போ தானே நிம்மதியாச்சு, வீட்டில் போய் இப்போ தான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லணும் அப்படின்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கிளம்புறாங்க கங்கா.